ஹலோ மக்களே, நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ராடக்ட் பற்றின ப்ளாக் தான் பார்க்க போகிறோம். இது என்ன ப்ராடக்ட், இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்ருக்க இந்த ப்ராடக்ட் வந்து ஒரிஃப்ளேமோட பேபிஓ ரேஞ்சில் இருக்கிற பேபிஓ மல்டிபர்பஸ் பாம். மல்டிபர்பஸ் பாம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மல்டிபர்பஸ் பாம்னா இது வந்து ஸ்கின்னை நரிஷ் பண்ணுறதுக்கு, நம்ம இப்போ எல்டர்ஸ்லாம் வந்து நம்மலாம் வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா, மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவோம், பாடி க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது மாதிரி குழந்தைங்களுக்கும் அவங்களோட ஸ்கின்னுமே ட்ரை ஆகும். இது எப்படி ட்ரை ஆகுது அப்படின்றது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது அப்போது அவங்களுடைய ஸ்கின்னில் இருக்கிற மாய்ஸ்சரை ரீடைன் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த மாதிரி பால்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த பேபிஓ ரேஞ்ச், ஃபஸ்ட்டு பேபிஓ ப்ராடக்ட்ஸ் வந்து அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, பேபிஓ ரேஞ்ச் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நேச்சுரலான ஒரு ப்ராடக்ட். 95% நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் ரேஞ்சே வந்து குழந்தைங்களுக்காக ஸ்பெஷலாக டிசைன் பண்ண ஒரு ப்ராடக்ட் ரேஞ்ச் அப்படின்னே சொல்லலாம். இந்த ப்ராடக்டில் உங்களுக்கு இப்போ நீங்கள் உங்கள் குழந்தைய நீங்கள் எப்படி பார்த்துக்குவீங்களோ அதே அளவுக்கு உங்களுக்கு கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் இந்த ப்ராடக்ட்லேயும் கிடைக்கும். இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு 95% நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. இந்த ப்ராடக்ட்டில் உங்களுக்கு ஃப்ராக்ரன்ஸ் கிடையாது, ஹார்ஷான இன்க்ரீடியன்ட்ஸ் கிடையாது, அலர்ஜி காஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு பொருளுமே இந்த ப்ராடக்ட்டில் கிடையாது. இது மட்டும் கிடையாது, இதில் வந்து மினிமல் யூஸ் ஆஃப் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அதாவது ரொம்ப கம்மியான அளவில் தான் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படியே ப்ரிசர்வேட்டிவ் ஒரு ப்ராடக்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ப்ரிசர்வேட்டிவ் வந்து ஒரு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவாக தான் இருக்கும். நம்மளுடைய ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ்லாம் நமக்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கொடுப்பாங்கல்ல, அந்த ப்ரிசர்வேட்டிவ் தான் வந்து அவங்க இந்த ப்ராடக்ட்லேயுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுட் அண்ட் ட்ரிங்க் அப்படின்றப்போ நம்ம அதை சாப்பிடவே செய்கிறோம். அப்போ இதை வந்து ஸ்கின்ல வெளியில் அப்ளை பண்ணுறதுனால நமக்கு என்ன ஒரு கெடுதல் வரப்போகுது? கண்டிப்பாக கிடையாது. ஃபுட் அண்ட் ட்ரிங்க் நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ண ப்ரிசர்வேட்டிவ் அப்படின்றது அது எவ்வளோ சேஃபாக இருக்கும், அப்போ எவ்வளோ கேர்ஃபுல்லாக அதை பண்ணியிருப்பாங்க. அப்படி ஒரு ப்ரிசர்வேட்டிவ் தான் நம்ம வந்து பாடி வாஷ்க்கும் ஹேர் வாஷ்க்கும் யூஸ் பண்ணுறோம், ஒரு பாம்பில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அது எந்தளவுக்கு அதுவுமே அப்போ சேஃப். அந்த ப்ராடக்ட் பாருங்களேன், அதுலேயே அதோட யூனிக்னஸ் தெரியுது, அதோட ஸ்பெஷலான ஒரு ஃபீச்சர் தெரியுது. இந்த ப்ராடக்ட் ஒரிஃப்ளேமோட இந்த ப்ராடக்ட் வந்து இன்னும் ரொம்ப நிறையா ஸ்பெஷலான ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு பேராபென்ஸ் கிடையாது, ஃபினாக்சி எத்தனால் கிடையாது, ஃபார்மால்டிஹைட் ரிலீசஸ் கிடையாது. இந்த மாதிரி வந்து எதெல்லாம் வந்து கெடுதலான விஷயமோ அது எல்லாமே இன்க்ரீடியண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த ப்ராடக்ட்டில் உங்களுக்கு அலர்ஜி காஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டுமே கிடையாது. இது கம்ப்ளீட்டாக ஒரு டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் ப்ராடக்ட்டு, அலர்ஜி டெஸ்டட் ப்ராடக்ட்டு, கன்சியூமர் டெஸ்டட் ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட் வந்து பீடியாட்ரிஷியன் என்டோஸ்டு ப்ராடக்ட்டும் கூட. ஸோ இந்த ப்ராடக்ட்டில் நிறையா நமக்கு ஒரு சேஃப்டிக்கான ஒரு மெஷர்ஸ் வந்து இவ்வளோ சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்து ஒரு ப்ராடக்ட் தயார் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த பேபிஓ இந்த பாடி க்ரீம், இந்த மல்டிபர்பஸ் க்ரீம் வந்து இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, இதோட இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் முக்கியமாக 2 இன்க்ரீடியன்ட் இருக்குது. இதில் ஏன் 2 முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் வந்து மெயினாக இந்த க்ரீம் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, குழந்தைங்களோட ஸ்கின்னில் வந்து அவங்க ஸ்கின் ரொம்பவே சாஃப்டாக சில்கியாக ஸ்மூத்தாக இருக்கும். எல்லாருமே வந்து குழந்தையோட ஸ்கின்னை தான் சாஃப்ட்டு ஸ்மூத்தாக சில்கியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இது ஏன் அப்படின்னா அவங்களோட ஸ்கின்ல ஹை லெவல் ஆஃப் வாட்டர் கண்டென்ட் இருக்கும். அதனால தான் பேபிஸோட ஸ்கின் வந்து அந்த மாதிரி சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஸ்கின்னை வந்து ஒரே ஒரு ட்ராபேக் இருக்குது அந்த ஸ்கின்னில். என்னென்னா அவங்களோட ஸ்கின் பேரியர் வந்து ரொம்பவே தின்னாக இருக்கும். அதனால் இந்த வாட்டர் கண்டென்ட் எல்லாமே எஸ்கேப் ஆகிடும். அப்போ அவங்களுடைய ஸ்கின் வந்து மாய்ஸ்சர் போயிடுறதுனால அது ரொம்பவே ட்ரை ஆகிடும். இந்த ட்ரைனஸ் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவங்க ஸ்கின்னையும் இது டேமேஜும் பண்ணும். அப்போது இந்த ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக முக்கியமாக இதில் 2 விதமான டெக்னாலஜி யூஸ் பண்ணி மாய்ஸ்சரை ரீட்டைன் பண்ணுறதுக்கும் வந்து மாய்ஸ்சர் ரீட்டைன் பண்ணுறதுக்கு ப்ளஸ் அந்த ஸ்கின்னோட பேரியர் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இந்த ப்ராடக்டை ஸ்பெசிஃபிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் வந்து குழந்தைங்களோட ஸ்கின் வந்து சாஃப்டாக ஸ்மூத்தாக ப்ரொடெக்டிவாக இருக்கும், அதே நேரம் குழந்தைங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மல்டிபர்பஸ் பாம் யூஸ் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்கின் வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கிறதுக்கு, நம்ம பெரியவங்களுக்கு எப்படி ஸ்கின் ஹைட்ரேட்டடாக இருக்கிறது இது இம்பார்ட்டண்ட்டோ அந்த மாதிரி பேபிஸோட ஸ்கின்னும் ஹைட்ரேட்டடாக இருக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதுக்காக மெயினாக இந்த ப்ராடக்ட்டை நம்ம ஸ்பெசிஃபிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டில் இருக்கிற முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீடிஷ் ஓட் ஆயில் தான். ஸ்வீடனில் வளர்கிற ஓட்ஸ்லேருந்து தான் இந்த ப்ராடக்டை தயாரிக்கிறாங்க. ஸ்வீடனில் வளர்கிற ஓட்ஸுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே நேச்சுரலான ப்ராடக்ட் தான் இது. இதில் வந்து உங்களுக்கு பெருசாக வந்து உங்களுக்கு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணிலாம் இது பண்ண மாட்டாங்க. வேர்ல்டுலேயே வந்து ஹை குவாலிட்டி கிரெயின்ஸ், ஃபுட் கிரெயின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஸ்வீடன் தான். அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற ஓட்ஸ்லேருந்து தான் இவங்க வந்து இந்த ஸ்வீடிஷ் ஓட் ஆயில் எடுக்கிறாங்க. அதை வச்சு தான் வந்து உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டே தயார் பண்ணுறாங்க. ஸோ இதோட இன்க்ரீடியண்ட்டுமே ரொம்பவே சூப்பரான ஒரு இன்க்ரீடியண்ட்டு. இந்த ஆயில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் இருக்குமா, பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ப்ராடக்ட்டில் இருக்கிற இந்த ஸ்வீடிஷ் ஆயில் வந்து உங்களுக்கு எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது.
அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னோட பேரியர் நான் சொன்னேன் இல்லையா தின்னாக இருக்கும் அப்படின்னு அந்த பேரியரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் அந்த ஸ்கின் பேரியர் வந்து அதோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி அது குழந்தைங்களுடைய பாடியில் இருக்கிற அந்த மாய்ஸ்சரை வெளியில் அனுப்பாமல் ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. வெளியில் இருந்து இப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்ம நிறைய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்க்கு ஸ்கின் குழந்தைங்களோட ஸ்கின்னும் எக்ஸ்போஸ் ஆகும் இல்லையா. இந்த எக்ஸ்டர்னல் அக்ரெசர்ஸ்லேருந்தும் ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுது. இது வந்து உங்களுக்கு முக்கியமாக இதில் இருக்கிற அந்த லிப்பிட்ஸ் எல்லாமே வந்து உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து ஒரு செகண்ட் ஸ்கின் எஃபெக்ட் கொடுத்து ஸ்கின்னை வந்து சூப்பராக ஸ்ட்ரென்தன் பண்ணி ஸ்கின் பேரியர் ஆக்ட் பண்ணி ஸ்கின்னில் இருக்கிற ஹைட்ரேஷனை மெயின்டைன் பண்ணி ஸ்கின்னை சாஃப்டாகவும் ப்ரொடெக்டடாகவும் க்ளீனாகவும் வச்சுக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த ப்ராடக்ட்டை இப்போ நம்ம மல்டிபர்பஸ் வார்ம் இது மெயினாக நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி ஸ்கின்னை நரிஷ் பண்ணுறதுக்கு. இது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணலாம், எல்லா டைப் ஆஃப் ஸ்கின் பேபிஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஸ்கின்னை மாய்ஸ்சர் பண்ணுறதுக்கு, ஸ்கின் பேரியரை ஸ்ட்ரென்தன் பண்ண, ஸ்கின்னை சாஃப்டாக ஸ்மூத்தாக சப்பிளாக வச்சுக்கிறதுக்கும், ஸ்கின்னை வந்து இரிட்டேஷன் இல்லாமல் அதாவது இப்போ எக்ஸ்ட்ரீம் ட்ரைனஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கே வந்து இச்சிங் வரும், இரிட்டேஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு அலர்ஜி டெஸ்டட் ப்ராடக்ட், டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் ப்ராடக்ட் அண்ட் பீடியாட்ரிஷியன் என்டர்ஸ் ப்ராடக்ட். ஸ்கின்னை எக்ஸ்ட்ரீம் ட்ரைனஸ்லேருந்து மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணாது, இது ஒரு ஸ்கின்னை வந்து ஒரு கூலான ஒரு சாஃப்டான நான் க்ரீஸி ஃபீல் கொடுக்கும் இந்த க்ரீம் அப்ளை பண்ணும்போது. சில ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு க்ரீஸி ஃபீல் கொடுத்தா பெரியவங்க நமக்கே வந்து அது இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ அப்போ குழந்தைங்களுக்கு வந்து அது இன்னும் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்காக இது ஸ்பெசிஃபிக்காக தயார் பண்ணியிருக்காங்க. இது வந்து பேபிஸ்க்கு யூஸ் பண்ணலாம், நியூ பார்ன் பேபிஸ்க்கு யூஸ் பண்ணலாம், சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்க பேபிஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இதை வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா அவனுக்கு குளித்ததுக்கப்புறமா க்ளீனாக ட்ரையாக இருக்கிற ஸ்கின்னில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓவராலாக என்டையர் பாடியில் யூஸ் பண்ண முடியும், ஃபேஸில் யூஸ் பண்ண முடியும், எங்கெல்லாம் வேணுமோ எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணலாம். டைப்பர் பேக்கில் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வெளியில் போகும்போது கூட அவங்களுக்கு நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்க முடியும். கண்ணில் மட்டும் படாமல் நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எங்களை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி பை பண்ணிக்க முடியும். வாட்ஸ்அப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு இது போல் உங்களோட பர்சனல் கேருக்கு நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்க்கணும் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ அப்டேட் ஆனதுமே அதில் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இந்த ப்ராடக்ட்ஸ் ஆஃபரில் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் ஆஃபர்ஸை மிஸ் பண்ணாமல் பை பண்ணிக்கவும் முடியும். உங்களுக்கு ரெகுலராக நியூவாக பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து வீடியோ நாங்கள் அப்டேட் ஆனதும் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அண்ட் ஆஃபர்ஸ் இருந்தாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பை பண்ண முடியும். அண்ட் எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கும் நீங்கள் எங்களை ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ஃபேமிலியில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்களோட ரிலேட்டிவ்ஸ் இல்லை யாருக்கு பேபிஸ் இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு தாராளமாக சஜஸ்ட் பண்ணலாம். நான் இதில் சொன்ன மாதிரி இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு. கண்டிப்பாக டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் ப்ராடக்ட்டு, அலர்ஜி டெஸ்டடு, பீடியாட்ரிஷியன் டெஸ்ட்னு இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு சேஃபான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற பேபிஸோட ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தாராளமாக இந்த ப்ராடக்ட்டை நீங்களும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் வேணும்னா நீங்கள் எங்களை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி பை பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை பை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.